அநேகர் சிலுவையை எப்படி பார்க்கிறார்கள் ரொம்ப முக்கியம். அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார். சுகம் பலன் எல்லாவற்றுக்கும் நமக்கு கிடைக்கும்படியாக. எப்படி முடியும்? ஒரு மலையை பெய்திருக்கலாம், ரத்த மலை, ஒரு ரத்த மலையை பெய்திருக்கலாமே. இடி இடுக செய்கிறாரு, மின்னல அவர் கட்டளை எடுக்கிறாரு, காற்றையும் கடலையும் கட்டளை எடுக்கிற தேவன் இன்னைக்கு மனிதனுடைய ரட்சிப்புக்காக ஒரு ரத்த மலை பெய்திருக்க கூடாதா? முடியுமா? முடியாதா? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் வார்த்தையில பாடுறோம். ஆனா அந்த அழகானவர், அந்த அருமையானவர், அந்த இனிமையானவர் உங்களுக்கும் எனக்காக தன்னுடைய அழகை இழந்தார். யூத ஜனங்களுக்கு முன்பதாக சிலுவையில அவரை ஏத்துறாங்க. எங்க? மரண தண்டனைக்கு. சொன்னா நீ கிறிஸ்துமஸை காட்டிலும் இந்த சிலுவை மரத்தில் அடிக்கிற இந்த புனித வெள்ளியையும் உயிர்த்தெழுதையும் இன்னும் சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவரையும் அன்போடு கூட சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. அதோடு கூட இந்த பேனியல் திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே God is good all the time. ஹல்லேலூயா. அவர் நல்லவர் என்று சொல்லி நாம் சொல்வதை காட்டிலும் நீங்கள் படத்துல பார்த்திருப்பீங்க. இந்த இரவு வேளையிலே நாம் தேவ சேவைக்கு போவது முன்பதாக நாம் தலை சாய்த்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனத்துக்காக நாம் ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையில் ஆண்டவரே எங்கள் ஒரு மனமாய் கூட்டி இந்த புனித வெள்ளியின் நாளிலே இந்த ஆராதனையிலே நாங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியா எங்களுக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவரே இந்த ஸ்தலத்தை தந்து நீ கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே எத்தனையோ காலங்கள், எத்தனையோ நேரங்கள் ஆண்டவரே நாங்கள் எங்கள் வீடுகளிலே, எங்கள் சொந்த வேலைகளிலே, எங்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் செலவழித்திருக்கலாம். ஆனால் இன்றோ உலகம் நினைவு கூர்ந்து அனுசரிக்கிற இந்த புனித வெள்ளியின் நாளிலே இப்படி சமூகத்திலே நாங்கள் நிற்பதை நாங்கள் பிரதானமாய் ஆண்டவரே நாங்கள் பாக்கியமாய் கருதுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரே உங்களுடைய வசனத்துக்குள்ளாய் எங்களை வழி நடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். அடியேனையும் உங்களுடைய சிலுவை மரபிலை மறைத்து கருவியாய் பயன்படுத்தி வழி நடத்துவதாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளில் கூட நான் வேத பகுதிக்கு நேரடியாக செல்ல விருப்பப்படுகிறேன். என்னோட கூட நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டிய வேத பகுதியானது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். எனக்காக தயவு செய்து ஒருவர் தமிழில் எடுத்து வாசிக்கும்படியாக நான் தயவோடு கூட தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 18. ஆமென், ஹல்லேலூயா. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சபையில இருக்கிறவங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்துறீங்களா? யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டுனா இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உங்களை கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்கள். ஆமென். எல்லோரும் இருக்கீங்க. அப்ப இந்த நாள்ல கூட நாம் பார்க்க போகிற பகுதியானது சிலுவை பற்றிய உபதேசத்தை குறித்து இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அநேகர் இன்று சிலுவையை எப்படி பார்க்கிறார்கள் ரொம்ப முக்கியம். இந்த சிலுவை இன்னைக்கு அநேகருக்கு வாழ்க்கையில வந்துட்டு ஒரு மரக்கட்டையை போல தெரிகிறது. அல்லது ரோம ராஜ்யத்திலே இந்த சிலுவையானது தப்பு செய்து குற்றம் செய்து அரசாங்கத்தினாலே தண்டிக்கப்படுகிற ஒரு தண்டனையினுடைய சட்டமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த சிலுவை மரத்தை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுது, இந்த செயல்பாட்டுக்கு பின்னாலே இந்த சிலுவை ஒரு உபதேசத்தை, அதாவது ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறது. அந்த செய்தி உங்க வாழ்க்கையிலே புரிந்து கொண்டால் தான் அது தேவனுடைய பலனை நீங்க அனுபவிக்கும்படியாக ஒரு தருணத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுங்க.
சிலுவை பற்றிய உபதேசத்தை நான் தெரிந்து கொள்ள. சிலுவை என்ன உபதேசத்தை இன்று கொடுக்கிறது? நான் சில 2 காரியங்களை குறித்து நான் பேச போகிறேன். அதற்கு முன்பதாக இந்த பிரசங்கத்தை நான் தியானித்து நான் எழுதி கொண்டு இருக்கையிலே சிலுவை குறித்ததான சில சிந்தனைக்குள்ளாக என்னை ஒரு ஆவிலே நடத்த சில ஒரு அனுபவத்துல போனேன். அப்ப சிலுவை பத்தி நான் சொந்த அந்த தெளிவுல சில காரியங்கள் எழுதி இருக்கிறேன். பாருங்க, சிலுவை நமக்கு ஒரு காப்புறுதி, அதாவது இன்சூரன்ஸ். அல்லேலூயா. எப்படி என்று சொன்னா, இன்னைக்கு உலகத்துல காப்புறுதி இன்சூரன்ஸ் வந்துட்டு பறிபோன பிறகு, சரிங்களா, பறிபோன இழந்த பிறகு பணத்தை கொண்டு வந்து தருகிறார்கள். அப்படிதானே? இன்சூரன்ஸ் வந்துட்டு என்னன்னு சொன்னா, இருக்கும் போது நீ அனுபவிக்கும்படியாக, இருக்கும்போது நீ அதை வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக இல்ல, நீ இழந்த பிறகுதான் அல்லது ஒரு மரணத்தை சந்தித்த பிறகுதான் அந்த இன்சூரன்ஸ் வருது. ஆனா சிலுவை இன்னைக்கு எப்படி தான் இருக்கு? மாறாக பறிபோனதை மீட்டு தருகிறதா இருக்கிறது. நீ வாழும் போது அனுபவிக்கலாம். எப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் போது குருடனாய் பிறந்தவருக்கு கண்ணை திறந்து விட்டார். அல்லேலூயா. பணத்தை கொடுக்கவில்லை. மரித்து பாடையிலே சுமந்து கொண்டு போன ஒரு வாலிபனை தொட்டு, வாலிபனை நீ எழுந்திரு என்று சொன்னார். ஜீவனை கொடுக்கிறவர். மாறாக உன் அடக்கத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் பணம் கொடுக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் அநேகர் வந்து சரீரத்துல சுகவீனங்களை அனுபவித்து இருக்கிறார்கள். ஒரு கண்ணு போனாதான் காசு, ஒரு கை போனாதான் காசு. இது உலகத்தின் இன்சூரன்ஸ். ஆனா சிலுவை கொடுக்கிற இன்சூரன்ஸ் என்ன தெரியுமா? முடவர்களை நடக்க வைக்கும். அல்லேலூயா. செவிடருடைய காதுகளை கேட்க செய்யும். அல்லேலூயா. இன்னைக்கு சிலுவை அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை நமக்கு தருகிறது. அடுத்து, அநேகர் சிலுவையை தங்கள் ஆபரணங்களின் டிசைன் அல்லது வடிவமைப்பு என்று நினைக்கிறார்கள். இன்னைக்கு சிலுவை நிறைய பேருக்கு வந்து ஒரு டிசைனா இருக்கு. இது நான் வந்து பெண்களை மட்டும் குறித்து சொல்லல, எனக்கு தண்ணி வைக்கல, பெண்களை மட்டும் குறித்து சொல்லல, ஆனா ஆண்களையும் சேர்த்து சொல்றேன். டிசைன், நெஞ்சில குத்துறாங்க, கையில குத்துறாங்க, ஒரு அழகு சாதனமாக, ஒரு அழகு வடிவமைப்பாக இன்னைக்கு வைக்கிறாங்க. தவறு என்று நான் சொல்லவில்லை, இது உலகத்தின் நோக்கமாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய சிந்தனை வந்து இன்னைக்கு என்ன தெரியுமா? ஆனால் அது தங்கள் வாழ்க்கையே வடிவமைக்கிற ஒரு மேலான சக்தி என்று மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. சிலுவை உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற பெரிய சக்தியானது. இன்னைக்கு அதான் சிலுவையின் உபதேசமாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து, சிலுவை தங்கள் வீட்டுக்கு வெளியே வைத்து காண்பிக்கிற ஒரு பொருள் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் சிலுவை தங்கள் உடலுக்குள் மறைந்து செயல்படுகிற சுவாசமாக இருக்கிறது என்று சொல்லி உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சிலுவை உங்கள் சுவாசமாக இருக்க வேண்டும். மாறாக உங்கள் கதவுகளிலே மாட்டி வைக்கிற பக்திக்குரிய ஒரு அடையாளமாக இல்லை. இதெல்லாம் எனக்கு வெளிப்பட்ட சிலுவை காரியங்கள். என்ன நோரி அப்படி பார்க்கிறீங்க? சிலுவையின் ஆசீர்வாதம் வெளிப்படையான செயல்பாட்டின் மூலம் வருகிறது என்று எண்ணுகிறார்கள். அதாவது இந்த சிலுவையினுடைய ஆசீர்வாதம் வந்துட்டு நாம சிலுவையை பார்த்து வணங்குறது, தொழுது கொள்ளுகிறது, ஆராதிக்கிறது, சரிங்களா? இதெல்லாம் அந்த சிலுவைக்கு முன்பதாக அல்லது ஒரு காரியத்துக்கு போன ஒரு கிராஸ் போடுறது, இதெல்லாம் வெளிப்படையான செயல்பாடு, மக்கள் பார்க்கும்படியான செயல்பாடுகள். இதனாலே வந்துட்டு ஒரு ஆசீர்வாதம் வருகிறது என்று நினைக்கிறார்கள். மாறாக சிலுவையின் ஆசீர்வாதங்கள் ஆழமான விசுவாசத்தின் மூலம் வெளிப்படுகிறது என்று சொல்லி மறந்து விடுகிறார்கள். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளத்துல இருக்கணும். வெளியே நீ கிராஸ் போட்டு கொண்டு பேய் உங்ககிட்ட வராதுன்னு சொல்றதுக்கு இது இல்லை. நிறைய பேர் அப்படிதான். ஒரு சுடுகாட்டு மூலமா போனா அல்லது ஒரு கோயில், குளங்கள், மற்ற இடங்கள், இப்படிப்பட்ட இடத்துக்கு போனா சிலுவை போட்டுக்குவாங்க வெளிப்பாடா. அது இல்லங்க. சிலுவை என்பது உங்கள் விசுவாசத்துல இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு ரத்தம் ஜெயம் என்று இங்கிருந்து வார்த்தை வர வேண்டும். அல்லேலூயா. அடுத்து எனக்கு கிடைத்தது அடுத்தது, இயேசு நமக்காக, நம்முடைய நல்வாழ்வுக்காக, சுகத்துக்காக, விடுதலைக்காக சிலுவையில் சகலத்தையும் செய்து முடித்தார். ஆனால் இன்று நம்மில் அநேகரை இன்னும் நல்வாழ்வு, சுகம், விடுதலை இவைகளுக்காக தவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார்.
சுகம், பலன் எல்லாவற்றுக்கும் நமக்கு கிடைக்கும்படியாக. எஸ்ஐயா 53 நம்ம அப்புறம் பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு சபையிலே கிறிஸ்துவ ஆராதித்துக் கொண்டு அந்த சிலுவை தொழுது கொண்டு இன்னைக்கு சுகத்துக்காக, விடுதலைக்காக இன்னைக்கு அநேக பேர் தவித்துக் கொண்டு இருக்கிறோம். அடுத்து, ஏனென்றால் சிலுவை உபதேசத்தை அறிந்து புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். சிலுவை தொழுகைக்கு வழி மட்டும் அல்ல, மாறாக தொலை தூரத்தில் இருக்கும் நித்திய ஜீவனுக்கு அதுவே மெய்யான வழி. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டுவோம். எனக்கு இல்ல, இந்த வார்த்தைகளுக்காக. நிச்சயமாக இந்த வார்த்தைகளோட பதிவு இருக்கும், ஒரு தெளிவு வரணும். இன்னைக்கு சிலுவை பற்றிய உபதேசத்தை குறித்து தான் உங்களுக்கு கொண்டு போகிறேன். முதலாவதாக என்னோட கூட திருப்பி கொள்ளுங்கள். சிலுவை இன்னைக்கு முதல் உபதேசம் என்று சொன்னால், சிலுவை ஒரு மெசேஜ் நமக்கு கொண்டு வருது. சிலுவை ஒரு செய்தியை நமக்கு உள்ளாக புரிந்து கொள்ளுமாக கொடுக்கிறது. அது என்னன்னு சொன்னா, முதல் செய்தி, சிலுவை தேவனுடைய அன்பை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோமா? யோவான் 3ஆம் அதிகாரம். யோவான் 3:14. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவளுக்காய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறக்கும் போது அங்கே நம்ம ஒரு சந்தோஷப்படுகிறோம். கிறிஸ்துமஸ் என்னை கேட்டீங்கன்னு சொல்ல, என்னுடைய தெளிவான கூர்மையான ஆதாரமான ஒரு வெளிப்பாடு என்னன்னு சொன்னா, நீ கிறிஸ்துமஸை காட்டிலும் இந்த சிலுவை மரத்தில் அடிக்கிற இந்த புனித வெள்ளியையும் உயிர்த்தெழுதையும் இன்னும் சிறப்பாக கொண்டாடுவேன். இயேசு பிறந்ததுனால, பிறப்பை குறித்து தவறா சொல்லல, இயேசு பிறந்ததுனால ஒருத்தன் விடுதலையாக்கப்படல. பிறப்பு என்பது முக்கியம். தீர்க்க தரிசனத்தாலே உரைக்கப்பட்டது, அது நிறைவேற வேண்டியது. ஆனா சந்தோஷப்பட வேண்டியதுதான். ஆனா அந்த பிறப்பின் தீர்மானம் இந்த சிலுவையிலே முடிக்க வேண்டும். அப்பொழுது தான் சாத்தானுடைய அதிகாரத்திலே கட்டப்பட்டவர்கள், சாத்தானிலே பாவ மன்னிப்பை இழந்தவர்களாய் இருக்கிற இந்த மனிதர்கள் எல்லாமே விடுதலை பெற வேண்டும். அது இந்த சிலுவையிலே தான் நிறைவேற்றப்படுகிறது. அதனால தான் சொல்றேன், நான் இந்த சபையோடு கூட இணைந்து இருக்கிறேன். இந்த வருடம் நான் இன்னும் நேற்று கூட ஒரு பிரதர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். இதை வந்து ஒரு பண்டிகையா கொண்டாடுவோம். எப்படின்னா 3 நாள், இங்க 7 நாள் வச்சிருக்கிறாங்க. நான் 3 நாள் தான் கேட்கிறேன். அந்த 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு முன்னுக்கு 3 டென்ட்டை போடு. ஜனங்க இங்க தங்குறாங்கன்னா இங்கே தங்க விட, நாக்கெல்லாம் உட்கார வை. மீட்டிங் நேரம் மட்டும் தான் நாக்காளி. எல்லாம் தங்க விட்டுட்டு எல்லாம் மூட்டை முடிச்சுல எடுத்து இங்கே உட்காரு. மேலே சம கூடார பண்டிகை போல சந்தோஷப்படு. அல்லேலூயா. பிள்ளைகள கலிகுருட. ஏன்னா தேவ சமூகத்துல இந்த சிலுவை நாட்களை, தேவனுடைய திட்டம் நிறைவேறின நாட்களை நம்ம இன்னும் சந்தோஷமா கொண்டாடணும். அல்லேலூயா. நீங்க சிலுவை பற்றிய மேன்மை உபதேசத்தை நான் அப்படி புரிந்து கொண்டேன். நீங்களும் புரிந்து கொண்டீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க, தேவனுடைய அன்பு வெளிப்படுறதுன்னு சொன்னா, ஏன் தேவனுடைய அன்பு பிறப்புல அல்ல, சிலுவையிலே அவர் வெளிப்படுத்த தன்னுடைய குமாரனை தந்தாருனால் இவனால் அன்பு கூர்ந்தார். இப்ப மேட்டர் என்ன தெரியுமா? தன்னுடைய சொந்த குமாரனை கொடுக்கிற அளவுக்கு, ஒரே விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க, தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுக்கிற அளவுக்கு நீங்க எவ்வளவு முக்கியமானவங்க? தேவனுக்கு நீங்க எவ்வளவு முக்கியமானவங்க? முக்கியமானவரையே கொடுக்கிறதுக்கு முக்கியமானவங்களா நீங்க இருக்கீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை நினைச்சு நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய அன்பு எப்பேற்பட்டது. இன்னைக்கு தேவன் வந்து ரட்சிப்பு கொடுக்கணும்னு சொன்னா, பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனே உலகத்தை சிருஷ்டித்தவர். அல்லேலூயா சொல்லுவோமா? சூரிய சந்திரனை உண்டாக்கினவர், நட்சத்திரங்கள் தூரத்திலிருந்து அவைகளை ஜொலிக்கும்படியாக அதுக்கு விசேஷமான ஒளியை தருகிறவர், அண்ட சராசரையும் ஆளுகை செய்கிறவர், பூமிக்கும் அது நிறைவுக்கும் சொந்தக்காரனாய் இருக்கிறவர். இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு முடியாதா? முடியும். எப்படி முடியும்? ஒரு மலையை பெய்திருக்கலாம், ரத்த மலை, ஒரு ரத்த மலையை பெய்திருக்கலாமே. இடி செய்கிறாரு, மின்னல அவர் கட்டளை இடுகிறாரு, காற்றையும் கடலையும் கட்டளை இடுகிற தேவன் இன்னைக்கு மனிதனுடைய ரட்சிப்புக்காக
ஒரு ரத்த மழை பெய்திருக்க கூடாதா? முடியுமா? முடியாதா? ஏன் என்று சொன்னால் அன்று யாரு பார்வோனுடைய ஆட்சியிலே அந்த எகிப்திலே அன்று மோசே மூலமாக நதியை அடித்த போது நதி ரத்தமாய் மாறினது. இன்னைக்கு ரத்தத்தை அவர் அப்படி செய்திருக்க முடியாதா? ரத்தம் தான் நமக்கு வேணும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. ஆனா அவர் செஞ்சிருக்கலாமா பாவம் மன்னிப்பு என்று சொல்லி? ஏன் தன்னுடைய சொந்த குமாரன் அந்த சிலுவையை அனுப்பி அந்த சிலுவையில இருந்து அவருக்கு வந்துட்டு லேசா கத்தி எடுத்து கிழிச்சு விடுங்க, ரத்தம் ஓட்டம், அந்த ஒரு ரத்தம் போதுமா? ஏன் அவனை முதல்ல முதல்ல பார்த்தோம், அந்த படம் போட்டா நல்லா இருக்கும், அப்படி ஓடாம போடுங்க. ஏன் அத்தனை அடி? அவருடைய உடல் வந்துட்டு ஒரு நெல் வயலை போல உழுதுகப்பட்டது என்று சொல்லப்படுகிற ஏசாயா. ஏன் இந்த பாடுகள்? ஏசாயா 53 திருப்பிக் கொள்வோமா? சிந்தித்து பார்ப்போம். தேவன் நம் மேல வைத்த அன்பு அது எப்பேற்பட்ட அன்பா இருக்கிறது, அதை ருசித்து பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது சங்கீதத்துல 53 கொண்டு போறேன். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்க. ருசித்து பார்க்கணும் எப்படி சாதாரண சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட வசனத்தின் மூலமாக அவருடைய அன்பு என் மேல எப்படிப்பட்டதா இருக்கிறது. தன்னுடைய சொந்த குமாரனை நிலத்தை போல உழுக கொடுத்த அன்பு எவ்வளவு மேன்மையான அன்பு என்று சொல்லி நீங்கள் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதாங்க உண்மையாக கிறிஸ்துவ தேவனை ஆராதிக்கிற உண்மையுள்ள மனிதர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோம். எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 53. அடுத்தவர்களும் கொஞ்சம் வாசிங்க. 53 1 வாசிங்க. ஓகே, போதுமா? போதும், ரொம்ப நன்றி. பாருங்க, இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க, ஒருவர் மேல அன்பு செலுத்துறதுக்கு ஒருவரை வந்து கொடூரமான நிலையில ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா எல்லாமே கேட்பாங்க இந்த உலகத்துல. அப்படிப்பட்ட இந்த அளவுக்கு ஒருத்தங்களை காப்பாத்துறதுக்கு அவங்க என்ன அவ்வளவு பெரிய, நம்ம தமிழ் டயலாக்ல சொன்னா அவங்க அவ்வளவு பெரிய அம்பானியா? அம்பா டக்கரா? அம்பா டக்கரா? அவங்க சொல்றாங்க அம்பா டக்கர். சாரி சிஸ்டர், என்கிட்ட சொல்ற வழி இல்ல, நான் 50 வழியா இருக்கேன். சொல்ற வழியா நான் கொடுத்துருப்பேன். சொன்னீங்க பதில, நான் அப்புறம் பாக்குறேன். இறச்சி இருந்தா 2 தூக்கம் அவங்களுக்கு போடுங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் செய்வோமா? சாரி, மாமா கடை இருக்கு, கிராப்ல ஆர்டர் பண்ணிருங்க. ஓகே, சீரியஸ்லியும் கொஞ்சம் சிரிப்பு கலந்துருக்கு. அப்ப இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் போது பாருங்க, என்ன அந்த இதுதான் வந்து தேவனுடைய அன்பை நம்ம எப்படி பார்க்கிறது, இந்த சிலுவையின் அன்பை எப்படி பார்க்கிறதுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். எப்படி நமக்கு தேவன் செய்திருக்காங்க பாருங்க. இளங்கிளையை போலவும், 2வது வசனம், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழுப்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. கொடூரமான நிலை. முதல்ல தான் பாடினாங்க, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். வார்த்தையில பாடுறோம், ஆனா அந்த அழகானவர், அந்த அருமையானவர், அந்த இனிமையானவர் உங்களுக்கும் எனக்காக தன்னுடைய அழகை இழந்தார். இப்ப புரியுதுங்களா? தேவன் கொடுத்த அந்த பெரிய பாரத்தை அவர் சுமந்தது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் ஆண்டவரே இதை என்னிடத்திலிருந்து விலக்கி போடுங்க, இல்லை என்று சொன்னால் உமது சித்தமாக நான் ஏற்றுக்கொள்றேன் என்று சொல்லி நமக்காக கொடூரமாக தன்னுடைய சரீரங்கள் கிழிக்கப்பட்டு ரத்தம் வெளியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். எத்தனை பேர் அவருடைய அன்பை இந்த மாதிரி உணர முடியும்? பாடல்களை பாடுவது நல்லது தான், இல்லைன்னு சொல்லல. சபைக்கு வருவது நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. கூட்டங்களை கலந்து கொள்வது இதுதான் சொல்ல. ஆனா தேவனை இந்த அளவுக்கு ஆழமாக அவரோட அன்பை ருசித்து பார்க்க இன்னைக்கு சிலுவை நமக்கு உபதேசமாய் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அதோடு கூட மட்டுமல்ல, கீழையும் நம்ம படிப்போம். 3வது வசனம் பாருங்க, நான் படிக்கிறேன். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாய் இருந்தார்.
அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டும் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, முதல்ல பாடுகளை பாடணும், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று சொல்லி எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. பாத்தீங்களா? இதெல்லாம் யாருக்காக இன்னைக்கு ஆண்டவர் செய்தார்? தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தது இவ்வளவு பாடுகளுக்குள்ளாக. அதான் சொல்றேன், இவ்வளவு ஒரு பயங்கரமான செயலை தன்னுடைய குமாரனை கொடுத்து அவர் மீட்கிறார்னா இன்னைக்கு யாருக்காக? உங்களுக்கும் எங்களுக்காக. அப்ப தன்னுடைய குமாரனை காட்டிலும் நீங்களும் நானும் என் பிதாவுக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள். அல்லேலூயா. அதுதாங்க பிதாவுடைய அன்பு. இன்னைக்கு இதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்றோம், கிறிஸ்தவர்கள் முக்கியம் அல்ல, பிதாவின் அன்பை அறிந்தவர்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை உணர்ந்தவர்களாக சொல்ல வேண்டும். அதுதான் இந்த சிலுவையின் உபதேசம் இன்னைக்கு நம்ம போதித்துக் கொண்டிருக்கிறது. நினைச்சு பாருங்க, நீங்கள் இன்னைக்கு இவ்வளவு செய்திருக்கிறாரு. சிலுவையின் உபதேசம் நமக்கு இவ்வளவு கற்றுக் கொடுக்குது வசனம் மூலமா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி அவருக்காக நம்ம ஒப்பு கொடுத்திருக்கோம். எல்லோரும் ஊழியக்காரர் ஆகணும்னு அது சொல்லல, ஊழியக்காரர் ஆகணும், எல்லோரும் படிச்சு எல்லாம் பாஸ்டர் ஆகணும், அதுதான் வந்து ஒரு எண்டிங் டாப் ஃபிட் கிறிஸ்தவத்துல. இல்ல 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 இல்ல. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீ எந்த நிலையில இருந்தாலும் சரி, நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஆனா தேவன் முன்பாக உன்னை அன்பினாலே மீட்ட அந்த அவருக்கு நீ ஒரு நன்றி உள்ளவனாக முதலாவது இருக்கிறாயா? இவர் இவ்வளவு செய்தவருக்கு உன்னுடைய நன்றி கடன் என்ன? இப்ப இதுதான் கேள்வி. முதல் பாயிண்ட்ல பிதாவின் அன்பை பார்த்தோம். அந்த அன்புக்கு முடிவில் அவரோட பகுதி அவர் செஞ்சிட்டாரு. இன்னைக்கு நம்மளோட பகுதியை நம்ம எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? கிறிஸ்தவன் என்று சொல்லி ஒரு பெயர் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அல்லது அவர் விரும்புகிறபடியே அவர் உன்னை சரியான வழியில நடத்துறார் என்று சொல்லி உன் வாழ்க்கையை சரியாக ஒப்பு கொடுத்து வாழ்றீங்களா? இது எல்லோருக்கும் தான், வாலிபருக்கும் சரி, திருமணமான கணவன் மனைவி எல்லோருக்கும் சரி, சரியாக வாழ்றீங்களா? இன்னைக்கு அந்த வாழ்க்கை தாங்க இன்னைக்கு அவருக்கு கேட்கிறாரு. இதுக்காகவா உங்க வாழ்க்கை இன்னைக்கு சிரிப்பா சிரிக்குத? இந்த சிரிப்புக்கா நாங்க சிலுவையில போய் இவ்வளவு அடி வாங்கினேன்? எப்படி வாழ்றோம் நம்ம வாழ்க்கை? ஒரு வாலிபல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். எப்படி வாழ்ற வாழ்க்கை? ஒரு ஒழுங்கு இருக்குதா? ஒரு பெற்றோருக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் இருக்குதா? முதல்ல சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபை இருக்குது, சபை ஆராதனைக்கு வரியா? ஆராதனைக்கு வருகிறதே நீங்க அவருக்கு நன்றி சொல்றதுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. பாடல் வழியாக வரல, முதலாவது எனக்காக அவர் செய்ததை நினைத்து நான் ஒரு நாள் வாரத்துல 6 நாள் வேலைக்கு போவேன். ஆனா அந்த 7ஆம் நாளோ கர்த்தர் ஓய்ந்து இருந்தார், அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார், அந்த நாளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி என் தேவன் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்காகவே ஆலயத்துக்கு போவேன். எத்தனை பேர் ஆலயத்துக்கு ஓடியாதீங்க? பாஸ்டருக்கு எல்லாமே பாஸ்டர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு நான் பாஸ்டர் சொல்லவே இல்லை. அந்த பிதாவின் அன்பை நோக்கி பாருங்க. சிலுவையில் அவர் உங்களுக்கு காட்டின அன்பு, தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உங்களுக்கு கொடுத்தவரை அன்பை நோக்கி பாருங்க. எத்தனை பேர் சரியான வாழ்க்கை நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இதுதான் நம்ம செய்ய வேண்டிய இன்னைக்கு கடமைகள். தெரியுங்களா? சிலுவையின் உபதேசம் இன்னைக்கு அதை தான் சொல்லுது. திருமணமான தயாரா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், திருமணம் ஆனவங்களுக்கு இல்ல. எந்த மாதிரி துணையை நீ தேடிக்கிட்டு இருக்கிற? காதலா? அவர் சொன்ன மாதிரி இல்ல, சும்மா சொன்னேன். அவர் சும்மா சொன்னது வந்து சும்மா தான் சொன்னாரு. நான் தான் உண்மை சொல்றேன். ஐ அம் சோ சீரியஸ் அபௌட் தட். வாலிபனே, வாலிப பெண்ணே, உனக்காக ஆண்டவர் சிலுவையில செய்த அன்பு அது மேலான அன்பு. நீ காசு கொடுத்தாலும், எத்தனை மில்லியன் கொடுத்தாலும் அது உங்களுக்கு கிடைக்காத ஒரு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்கு நன்றி கடன் என்ன தெரியுமா? நீ கிறிஸ்துவனா பிறந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா ஒழுங்கா காத்திருந்து சரியான ஒரு கிறிஸ்துவ மாப்பிளைய அல்லது ஒரு பெண்ணையே நீ கல்யாணம் பண்ணி. அல்லேலூயா. இது யாருக்கு தெரியுமா? பாஸ்டருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கிறதுக்கு அல்ல, சபைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கிறதுக்கு இல்ல, உன் குடும்பத்தாருக்கு அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கிறதுக்கு இல்ல, மாறாக
தேவன் உன்மேல் காட்டிய அன்புக்கு நீ கொடுக்கிற மரியாதை. ஹல்லேலூயா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இன்னைக்கு சபை எப்படி தெரியுமா போயிடுச்சு? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கடமையை செய்து விட்டு குடு என்று சொல்லி ஓடுகிறோம். பலனை எதிர்பார்க்க, அது வேற, அது அப்புறம் வர உங்களுக்கு. ஓகே, நீங்களும் எதை எதிர்பார்க்குறீங்க பொழுதுக்கு? வர ஏன்னா கேட்டாதான் கேள்வி சொல்லுவீங்க. இப்ப கேட்காமயே கேள்வி பதில் சொல்றீங்க. டப்புனு வந்துருந்தேன். சரி, எது பாத்தீங்க? கேட்டா பதில் சொல்லாது, அதை கேட்காம கொடுத்தேன். வெரி குட். சிந்திக்கணும் இன்னைக்கு. ஏன்னா சிலுவையை குறித்து இந்த நாள்ல ஒண்டி நம்ம வந்து ஒரு குட் ஃப்ரைடே, ஒரு ஆராதனை, இந்த ஆராதனை 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 இதையே தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். மாறாக தேவன் நம்முடைய முழுமையான வாழ்க்கைக்கு எல்லாத்தையும் செய்து முடித்ததை நினைத்து நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்கிறோமா? அதுதான் இன்னைக்கு தேவன் கேட்கிறார். நீ இப்படி தவறுதலாக ராங்கான ஒரு வாழ்க்கை வாழ, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ, சிறு பிள்ளைகள் வந்துட்டு பெற்றோர்கள் கீழ்ப்படியாத வாழ்க்கை வாழ தான் நான் வந்துட்டு இவ்வளவு ரத்தம் சிந்தினா, இவ்வளவு அடிகளை என் மகனை கொடுத்ததுனா, என் அன்பை குறித்து நீங்க கேள்விப்பட்டீங்களா? அதுதான் இன்னைக்கு சிலுவை பற்றிய உபதேசம் பாருங்க. அடுத்த காரியத்தை பார்க்க போகிறோம். தேவனுடைய அன்பின் அருமை தெரிந்திருக்க வேண்டும், அருமை தெரிய வேண்டும் என்பதற்காகவே சிலுவையை சரியாக நம்ம பார்க்க வேண்டும். பாருங்க அவருடைய அன்பு எப்படிப்பட்டது. அடுத்தது நம்ம அங்க பார்க்கும்போது பாத்தீங்க, இந்த அன்பு வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து மறந்து விடுவார்கள். சூழ்நிலைகள் மறைத்து விடும், வாழ்க்கையினுடைய பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா மறந்துடும். எங்கப்பா சரியா ஞாபகம் இல்லை. ஆனா நீ எப்பொழுதுமே நினைத்து கொண்டு இருக்கும்படியாக, நீ மனிதன் மறக்கிறவன் தான். ஏன்னா இது எங்க வந்துச்சு? மறதி ஆதாம் கிட்ட வந்துச்சு. சொல்லிட்டு போனாரு, அந்த எல்லா பழமும் சாப்பிட, அதை சாப்பிடாதுன்னு மறந்துட்டான். பொம்பளை சொல்லும் போது நீ சொல்ல வேண்டியது, ஞாபகம் இருக்கு, அதை செய்ய வேணாம்னு சொல்ல மறந்துட்டான். அதே மறதி தான். எதற்குமா மறந்துட்டோம்? இயேசு பிதா சொன்னதை மறந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நீ மறக்க கூடாது என்று தான் இன்னைக்கு சிலுவையின் உபதேசம் சொல்லுகிறது. குட் ஃப்ரைடே சொல்லுகிறது, இந்த சிலுவையை நோக்கிப்பார். ஏன் தெரியுமா? சாதாரண விஷயம்னா மறக்கலாம், சும்மா மேலோட்டமான விஷயம், உனக்கு வந்து ஒரு ஃபீலிங் இல்லாத விஷயம் மறக்கலாம். ஆனா உன் உள்ளத்தை கிளறு. எத்தனை பேர் வந்துட்டு அந்த பாடலை போட்டோன்னே அப்படியே உள்ள கிளறி அழுதுங்க? எத்தனை பேர் கையில எடுத்து தப்பிச்சிங்க? கண்ணீர் வந்துச்சு எத்தனை பேருக்கு? அப்ப அது என்ன தெரியுமா? நீ மறக்க கூடாது என்பதற்காக. அல்லேலூயா. இந்த சிலுவையினுடைய உபதேசம் நீ மறக்கவே கூடாது. ஏன்னா சாதாரணமா இல்ல ரட்சிப்பு. சும்மா ஒரு ஞானசானம் எடுத்துட்டு போ, சும்மா கிறிஸ்துக்குள்ள வா அப்படின்னு இல்ல. விலையேற பெற்ற ரத்தத்தினாலே உன்னை மீட்டுக் கொள்ள, அந்த வெளியேறப்பட்ட ரத்தம் வெளியாகிறதுக்கு சும்மா பிளேடு கத்தி எடுத்து கிளிக்கல, போட்டு அடியோதனமா அடிச்சு. அந்த வீடியோல நீங்க பாத்தீங்க என்ன மாதிரி பார்த்தாரு. இது ஏன் நம்ம செய்தாரு? பிதா ஒப்பு கொடுத்தாரு. இப்படி காமிச்சாதான் நீங்க மறக்காம அந்த சிலுவின் உபதேசத்தை நிலைத்து நிப்பீங்க, அந்த ரட்சிப்பின் நிலையில நிப்பீங்க என்று சொல்லி உங்களை மறுபடியுமாக சிலுவைக்கு அழைக்க ஆண்டவர் நீங்க உறுதிப்படுத்துகிறார். முதல் காரியம் நம்ம பார்த்தோம், பிதாவினுடைய அன்பு. வெறும் அன்பு மட்டுமல்ல. கிறிஸ்துமஸ்க்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் தெரியல, கிறிஸ்துமஸுக்கு இந்த பாயிண்ட் நான் சொன்னேன், அன்பு வந்தது. ஆனா அது முடிவு கொண்டு இருக்குன்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஈஸ்டருக்கு வந்து என்னையும் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க, அதுவும் அதை ஜாயின் பண்ணிட்டேன். குட் ஃப்ரைடே, சாரி. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு இருக்கணும். பிதா அதை எதிர்பார்க்கிறாங்க. வாழ்க்கை எப்படி இருக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து சும்மா ஏனோ தானே வாழ்ந்துட்டு போகணுமா? அதனால பிரியமானவர்களே, பிதாவுடைய அன்பு உங்களை நெருக்க வேண்டும். பாருங்க இன்னொரு பகுதியில என்ன சொல்லுங்க பாருங்க. ரோமர் 8 திருப்பி கொள்ளுங்க. வாழ்ந்தா எப்படி வாழணும் இப்ப திருப்பி கொள்ளுங்க. ரோமர் 8. டைம் கொஞ்சம் சொல்லுங்க சார், திருமணிக்கு முடிக்கணும். இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே, இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. சரியா? ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ?
யாருடைய போனு அழைச்சிருங்கப்பா. ஓகே, படிங்க சார். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மிலே அன்பு கூறுவோரானால் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களுக்காக இருக்கிறோம். ஓகே, நான் மறுபடியும் படிக்கிறேன் கொஞ்சம். 36 துவங்கி 38 வரை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். 38 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நிச்சயத்திருக்கிறேன். என்ன பாடு வந்தாலும் அவர் என் மேல் வைத்த எனக்கு காட்டின அன்பை நான் ஒருபோது மறக்க மாட்டேன். எத்தனை பேரு இன்னைக்கு இந்த தீர்மானத்துக்குள்ள வரீங்க? கிறிஸ்து உங்கள் மேல காட்டின அன்பு, அந்த தேவனுடைய அன்பு, சொந்த குமாரனை கொடுத்த அன்பை விட்டு என்ன வந்தாலும் சரிங்க, எல்லாத்தையும் படிச்சோம். நீங்க அநேக வேளையில கஷ்டங்கள் வந்தா சபைக்கு வர்றது இல்லை, வேதனை துன்பங்கள் நேர்ந்தால் கர்த்தரை மறந்து விடுகிறது, ஜெபிக்கிற கர்த்தரை தேடுகிறது இல்லை. நம்ம ஜெபிக்கணும்னு சொல்ல மாட்டோம், அது உங்க சொந்த காரியங்கள். ஆனா அது கர்த்தரை தேடுகிறது. ஆனா இங்க போட்டிருக்கு, என்ன வந்தாலும் சரி, மரணமே வந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஆபத்தான நிலையே வந்தாலும் சரி, அவர் எப்படி ஒரு கொடுமையான நிலையிலே, அதாவது இது எனக்கு வேணவே வேணாம்னு சொல்ற அளவுக்கு ஒரு நிலை வந்து அவர் பிதாவின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஒப்பு கொடுத்தாரோ அந்த அடிகளுக்கு, அந்த வேதனைகளுக்கு, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்காக வாழ்வதை குறித்து, அந்த தேவனுடைய சட்டத்திட்டத்தில் வாழ்வதை குறித்து, தேவனுடைய ஒழுங்கிலே வாழ்வதை குறித்து, நீங்கள் எது வந்தாலும், எந்த நிர்பந்தங்கள் வந்தாலும், நான் கிறிஸ்துக்காக நிற்பேன் என்று சொல்லி வாழ்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. அதுதானே நீங்க பிதாவின் அன்பை மதிக்கிற மதிப்பு. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், இந்த சிலுவையின் உபதேசம் இரண்டாவது காரியம் என்னென்று சொன்னா, இது ஒரு ஜெயத்தின் உபதேசமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இது ஒரு ஜெயத்தின் உபதேசம். சிலுவை நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னா, ஒரு வெற்றியை காட்டுகிறது. எல்லாரும் சிலுவையில் இந்த அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப துக்கப்படுவாங்க. கருப்பு கலர் எல்லாம் போட்டு விடுறாங்களா? நீங்க அதனால தான் கருப்பு கலர் போட்டு விடுறீங்க. உங்களுக்கு தெரியுங்களா, துக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. உங்களுக்கு தெரியுங்களா, இந்த நாளிலே ஒரே ஒருத்தனும் அவனோட டீமும் துக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. அவன் தான் மேற்படியான், அவன் தான் மேற்படியான். சத்துருவானவன் பிசாசு. சிஸ்டர், உங்களுக்கு கொஞ்சம் காசு இருக்கு, லக்கி ஸ்ட்ரைக் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அமௌண்ட் அப்புறம் நான் சொல்றேன். ஓகே, சிந்திச்சு பாத்தீங்களா? இத துக்கப்படுறது வந்துட்டு அவன் ஒருத்தன் தான். ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் சிலுவையிலே அவன் நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சந்தோஷப்படுகிற நாள். ஒரு கரத்தட்டு கொடுப்போமா? சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் சொன்னேன், இந்த நாளை கேங் வச்சு கொண்டாடலையா? 3 நாள் வந்து அடுத்த வருஷம் பிளான் பண்ணுங்க. யாரு? விக்டர் அவர்களே பிளான்ல போடுங்க. போட்டு அப்படியே தேர் திருவிழா மாதிரி நடந்துங்க. ராணிலாம் அப்படியே வீட்டுல மேலே தங்கணும். அப்படியே நாத்தெல்லாம் எடுத்துட்டு அப்படியே எல்லாம் பொட்டி பொட்டியா கட்டிட்டு, அந்த காலத்துல வந்து தியேட்டருக்கு படம் பார்க்க போனா திருவிழா ஊருக்கு போனோமே, அந்த மாதிரி கூட்ட கூட்டமா கூடிவாங்க. ஜேம்ஸ் சார் ஆர்ட் அடிச்சு ஆட்டி தருவீங்களா? என்ன சொன்னீங்க? என்ன கட்டி எடுத்து போனோம்? திருப்பி அந்த கச்சானை மறக்க மாட்டீங்க. அங்கேதான் வந்தீங்க. அந்த பொங்கு சூறு இது விட மாட்டீங்க. வேற எதுவும் சொல்ல மாட்டீங்களா? அவுள் கடலை அதெல்லாம் சொல்லலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சந்தோஷப்படுகிறது தான். ஆமென். இரண்டாவது காரியம், இந்த இந்த பகுதியில் பார்க்கணும். எடுத்துக்கொண்ட வசனம் பாருங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி படிப்போம். கொலோசியர் 2. இது ஒரு ஜெயத்தின் செய்தியை இன்னைக்கு வந்துட்டு இந்த சிலுவையின் உபதேசம் நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்குது.
துக்கத்தின் செய்தி அல்ல. பாருங்க 2:14-15 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை முதல்ல நிறுத்தி போயிடுறேன், கணக்கா பிடிக்க சொல்றாரு. இப்ப நமக்கு மனுஷனுக்கு எதிரடையாக ஒரு காரியத்தை வந்துட்டு பிசாசானவன் தன்னுடைய அதிகாரத்துல வச்சிருக்கிறான். என்னது? இப்ப கேள்வி இருக்கு, பதில் சொல்லுங்க. என்னது? அவன் கையில ஒன்று வச்சிருக்கான், ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கான், எக்ரிமெண்ட். இந்த மனுஷன் எல்லாமே வந்துட்டு எனக்கு கீழே தான். என்னது அது போட்டிருக்கு? நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த ஒரு கையெழுத்து, எக்ரிமெண்டோட நின்றுகிட்டு இருக்கிறான் பிசாசானவன். இந்த மனிதர்களை வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது, ஏன்னா என்கிட்ட எக்ரிமெண்ட் இருக்கு, இவங்க எல்லாம் எனக்கு கீழே தான், நான் சொல்ற இடத்துக்கு தான் இவங்க எடுத்துட்டு போறேன். என்னது? போனா? ஐபோனா இல்ல என்னது? இது நார்மல் போனா? இல்ல, போன் இல்ல. என்ன சொன்னீங்க? யார் இது? பாவம் அந்த போய் சொல்லிட்டானா? கேப்ரியல் அப்ப என்ன ஜோஷுவா அப்படியா? சொல்றதா சரிக்கா பாப்போம். உங்க ஏரியால நாஸ்ல மேல தெல்ல கோரிங்களா வேணா நாஸ்ல கோசம் நாஸ்ல கோசம் அல்லேலூயா சொன்னாங்க. இப்ப என்னத்தை வச்சிட்டு இருக்கானா பிசாசானவன்? பாவத்தை கையில வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் பாவம் செய்துலாம் இருக்கிறாங்க, அதனால இவங்க எல்லா பேர்லயும் எக்ரிமெண்ட் போட்டு நான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் அந்த வசனம் சொல்லுது, எல்லாமே எனக்கு கீழே வச்சிருக்காங்க, ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு பிசாசானவன் ஒரு ஆளுக்குள்ளாக வச்சிருக்கிறான். வசனம் சொல்லுது பாருங்க, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, இப்ப என்ன செய்யலாம்? அந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு. யார் நடுவில் இராதபடிக்கு? இத மனுஷன் மத்தியில இல்லாதபடிக்கு யார் என்ன செய்யலாம்? சிலுவையின் மேலே ஆணி அடித்து. அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா இயேசு சிலுவையில இருக்கிற ஆணியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏதோ சிலுவையில தொங்குறாரு, ஏதோ போனாரு இல்ல. ஆணியில ஒரு விஷயம் இருக்கு, ஆணியில ஒரு விஷயம் இருக்கு. வேதம் சொல்றது சிலுவையிலே ஆணி அடித்து, இயேசு கைகளில் கால்களில் அடித்த ஆணி உன் மேலே அவன் வைத்திருக்க எக்ரிமெண்ட உடைக்குது. ஆமென் சொல்லுவோமா? பிசாசு உங்க மேல வைக்கிற பாவத்தின் அதிகாரத்தை உடைக்குது. அந்த வசனத்தை முழுமையா பார்ப்போம். 15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. பிசாசானுடைய எல்லா அதிகாரமும் எல்லாம் முடிஞ்சுங்க. அல்லேலூயா. இது துக்கப்படுகிறனால, உங்களுக்கு கண்ணீர் வடிக்கிறனால, இயேசுவே ஆண்டவரே எனக்காக, சந்தோஷப்படு. அது நிறைவேறனால தான் நீ வந்துட்டு அந்த எக்ரிமென்ட்ல இருந்து வெளியாக்கப்பட்ட. அது நிறைவேறினால தான் நீ பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட. அல்லேலூயா. அதனால இந்த சிலுவை உங்களுக்கு வாழ்க்கையில மேன்மையானது. அல்லேலூயா. சிலுவை ஜெயத்தை காட்டுகிற ஒரு உபதேசத்தை நமக்கு கொடுக்கிறது சிலுவையின் உபதேசம். ஆமென். அடுத்தது பாருங்க, சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். சிலுவை இயேசுவின் தோல்வியை போல தோன்றினாலும், சில வேளையில நம்ம ஜனரலா பார்க்கும்போது இவர் ஃபைட் பண்ணுவாரு, இவர் சண்டை போடுவாரு. ஒரு யுத்தம் இருந்தா அது வந்து சண்டை இருக்கணும். இவரு சண்டையே போடல, எல்லாம் முடிஞ்சு கடைசியில வந்துட்டு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த ரோம ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டத்தின் கீழே மரண தண்டனை மிகவும் வந்து கொடுமையானது. எப்படி சிலுவையில அறைந்து அந்த மரண தண்டனை கொடுக்க முடியும்? இப்ப முடிவு அங்கதான் இருக்கு. இப்ப இந்த இயேசு இப்படி செய்வாரு, இயேசு அப்படி செய்வாருன்னு எல்லாமே நம்பினாங்க. இப்ப நம்பின ஜனங்களுக்கு முன்பதாக, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக, யூத ஜனங்களுக்கு முன்பதாக சிலுவையில அவரை ஏத்துறாங்க. எங்க? மரண தண்டனைக்கு. எல்லோரும் இயேசு தோத்துட்டாரு. இயேசுவோட பேச்சு, அந்த 33 வருஷம் பேச்சு, அந்த அற்புதம், அந்த அடையாளம், தேவகுமாரன், இது எல்லாமே பொய், எல்லாம் பொய். இதெல்லாம் வந்து டெம்பரரி ஆனது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கீழே பார்க்கும்போது இயேசு மரித்த போது சாத்தான் நான் ஜெயித்து விட்டேன் என்று நினைத்தான். ஒருத்தன் நினைச்சான்,
இயேசுவுக்கு தோல்வி. ஆனா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி சாத்தான் நினைச்சான் சிலுவையில. ஆனா அவனுக்கு தெரியல. நான் அன்னைக்கு கூட ஒரு பிரசங்கம் பண்ண, சில வேளைகளை தேவன் அவங்க கிட்ட இருக்கிற பலவீனத்தை வச்சு அதுல ஜெயம் கொள்ற தேவனா இருக்காரு. ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை ஜூம்ல கூட நான் பண்ணினேன். பொய்யான தீர்மானம் அவர்களே வைத்தாரு, அந்த பொய் தான் உண்மை. ஹல்லேலூயா. இன்னைக்கு இது சிலுவையில அவரு அடிச்ச பிறகு, நல்லா கேளுங்க, சிலுவையில அடிச்ச பிறகு இயேசு தோத்துட்டாரு சாத்தான் நினைச்சான். ஆனா சிலுவையில அடிக்கப்பட்டது, ஆனா அது அடிக்கப்பட்டதுதான் இயேசுவுக்கு ஜெயமாய் மாறியது. உங்களுக்கு எங்களுக்கும் ஜெயமாய் மாறியது. தொடர்ந்து பார்ப்போம். அதே தருணத்தில் அவன் அதிகாரம் உடைக்கப்பட்டது. ஒரு அதிகாரம் வச்சிருந்தான், அதிகாரங்களின் துறைத்தனங்களையும் ஒரு ஆத்தோரிட்டி அவன் கையில இருந்துச்சு. மனிதர்கள் மேல எல்லாத்தையும் இயேசு சிலுவையில உடைச்சிட்டாரு. சிலுவை ஜெயத்தின் ஒரு அறிவிப்பா இருக்கிறது. பாவத்தினுடைய அதிகாரம் முறிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:14-15 எடுத்துக்கொள்வோம். ரோமர் 6:14-15 சீக்கிரத்துல முடிப்போம். ஆறு 14-15 நானே வாசிக்கிறேன். ஓகே. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய கிருபைக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அந்த பாவத்தினுடைய அதிகாரம் உடைக்கப்பட்டுச்சு. பாவம் இனிமேல் உங்களை மேற்கொள்வதில்லை. ஏன் என்று சொன்னால் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி அந்த பாவத்தை உங்களுக்காக மன்னித்து விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு சிலுவை நமக்கு என்ன சொல்றது? பாவத்திலிருந்து பெரிய விடுதலையை சிலுவையின் உபதேசம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு சிலுவையை பார்க்கும்போது அப்படி பார்க்கணும். இன்னைக்கு அநேகர் வந்துட்டு இந்த சம்பவங்களை குறித்து, இந்த உபதேசங்களை வந்து அறியாமல் ஒரு பாவம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு, ஐயோ நான் சபைக்கு வரக்கூடாது, ஐயோ நான் இந்த மீட்டிங்ல கலந்து கொள்ளக்கூடாது. பாவம் தெரியும். சில பாவங்கள் வந்துட்டு நம்ம பலவீனர்களா இருக்கும்போது, சில பலவீனங்களிலே சில காரியங்களை பேச்சில கூட பாவம், பார்வையில பாவம், செயல்கள்ல பாவம், சிந்தனையில பாவம், சில நேரத்துல செய்யக்கூடாது என்பதை செய்து விட்டாலும் பாவம். இப்படியாக மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்கும். அந்த உறுத்தி கொண்ட நேரம் நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ பாவம் செஞ்சுட்டா, நல்லா கேளுங்க, பாவம் செஞ்சுட்டா ஆண்டவர்கிட்ட போக முடியாது என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா சிலுவை என்னதான் சொல்றது? ஏய் பாவியே, என்கிட்ட ஓடி வா. ஏய் பாவம் செஞ்சவர்களே, என்கிட்ட ஓடிவா என்று சொல்லி சிலுவை நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பிரியமான உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு குற்றங்கள் செய்திருக்கலாம், என்னையும் செஞ்சுதான், தவறுகள் செய்திருக்கலாம். ஆனா தேவனை விட்டு தூர போகணும்னு நினைக்காதீங்க. தேவன் உங்களுக்காக காத்திருக்கிறார். நீ மனம் திரும்பும்போது திரும்பி வந்தார், அவருடைய ரத்தம் சகல பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையதாக. அல்லேலூயா. அதனால்தான் நான் ஒரு வார்த்தையை வந்துட்டு கீன் பண்ணேன். என்னன்னா, சபை பாவத்தை வெளியே தள்ளுது. சபை பாவத்தை வெளியே தள்ளுது. இயேசு பாவத்தை வாழ்றாரு. இது சரியான ஸ்டேட்மெண்டா இல்லையா? நான் முடிக்கிறேன். சரியான ஸ்டேட்மெண்டா இல்லையா? எப்படி பாவம் எங்க இருக்கு? எங்க பாவத்தை காமிங்க. பாவத்தை காமிங்க. எங்க இருக்கு பாவம்? எங்க இருக்கு? எத்தனை கிலோ கிடைக்குமா? இல்ல நெருப்பு மாதிரி இருக்கா, அசப் மாதிரி இருக்கா, எங்க மண் மாதிரி இருக்கா இல்லையா? அந்த பாவம், இந்த பாவம்ன்றது வந்துட்டு எங்க தெரியுமா இருக்கு? எங்க இதுல நல்லாதான் இருக்கு. எங்க பாவம் ஒண்ணும் தெரியல. ஆனா அந்த பாவம் இங்க இருக்கு. பாவம் இங்க இருக்கு. இது பார்த்துச்சுன்னா ஒரு பாவம் செஞ்சிடும். இது பேசினுச்சா பாவம் செஞ்சிடும். இது கேட்டாலும் பாவம் செஞ்சிடும். இது சிந்திச்சாலும் செஞ்சிடும். கை போய் எதையோ தொட்டுச்சா பாவம். அப்ப இந்த பாவம் வந்துட்டு என்னன்னா, இந்த மனுஷனுக்குள்ளதான் அது வந்துட்டு இடம் பிடித்து கிரியை செய்து. அதனால இயேசு என்ன சொல்றாரு? சபை என்ன சொல்றாரு? சபை என்ன செய்யணும்? இந்த பாவம் செய்கிற இந்த உடம்ப உள்ளுக்கு வர வச்சு இயேசு சிலுவை அணியில கொண்டு வந்து விட்டு அவர் ரத்தத்தால கழுவப்பட வேண்டும். அதனால இயேசு பாவத்தை வான்னு சொல்றாரு. என்கிட்ட மன்னிப்பு இருக்கு, என்னுடைய சிலுவையில ரத்தம் இருக்கு. அல்லேலூயா. இறுதியாக நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த சிலுவையில
இயேசு ரத்தம் சிந்தினாரு, நமக்காக பாடுகள். எசாயா 53 படிச்ச பாடுகள் செய்தா என்ன தெரியுமா? நீங்க நம்ம நினைக்கணும், எத்தனை பேர் சிலுவையை இன்னமும் உங்களுடைய, முதல்ல நான் சொன்னேன், சிலுவை உங்க தோடுகளிலேயோ உங்கள் சரீரங்களிலேயோ வெளியாரமா குத்திக்கொண்டு நான் ஒரு கிறிஸ்தவன் என்று காட்டுறதுக்காக அந்த சிலுவை எடுத்துக்கொள்ள போறீங்க. இல்ல எத்தனை பேரு அந்த சிலுவை எனக்குள்ளாக வைத்து எனக்குள்ளாக இருக்கிற சாபங்கள் உடைக்கப்பட்டது என்று சொல்லி உங்க சாபங்களை உடைக்க போறீங்க. உங்க எல்லைக்கு விரோதமாக வருகிற, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக வருகிற, அக்கம் பக்கத்துல இருந்து பொறாமையினால வருகிற எல்லா சாபங்களையும் அந்த சிலுவையிலே அந்த முள்முடி சுமந்த இயேசு எல்லாவற்றையும் முறித்து விட்டார். அல்லேலூயா. அந்த சிலுவையை நீங்க எடுத்துட்டு போங்க. அல்லேலூயா. யாருக்கும் துக்கம் இல்லை, யாருக்கும் சாபம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. சிலுவையில என்ன ஆண்டவர் செய்து முடிச்சிட்டாருங்க. இரண்டாவது வியாதி. இன்னைக்கு இந்த சிலுவையை நம்ம சரியா பார்த்தோம்னா, சிலுவை உபதேசத்தை சரியா பார்த்தோம்னு சொன்னா வியாதி குடும்பத்துல இருக்காது. ஹல்லேலூயா. வியாதி வரலாம், ஆனால் அது உன் சரீரத்துல நிலைத்து இருக்காது. இயேசு உனக்காக சகலத்தையும் செய்து விட்டார். அவர் சரீரத்தில் உள்ள தழும்புகளாலே நீ குணமாகிற. அதுதான் அந்த சிலுவை உபதேசம் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. பிரியமான ஜனமே, இன்னைக்கு நம்ம சிந்திப்போம், வருஷம் வருஷம் இந்த குட் ஃப்ரைடே நம்ம கொண்டாடுகிறோம். ஆனா அந்த சிலுவையின் உபதேசம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி உங்க வாழ்க்கையிலே அதை அனுபவிக்க அந்த சிலுவை உங்களுக்குள்ளாக கொண்டு போறீங்களா? இன்னைக்கு எல்லாம் போகும்போது அன்னைக்கு குருத்தோலையை கொடுத்தீங்க, எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்களா? குருத்தோலை பண்டிகையில ஒண்ணு வீட்டுக்கு எடுத்து போனா, வீட்டுக்கு போயிட்டா பூஜை போட்டு எல்லாம் எரிச்சுக்கிட்டா வச்சுட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கலையா? அது பேலன்ஸ் இருக்குது, அவங்க கொடுங்க, வச்சுட்டு போயிட்டாங்க. மேட்டர் என்ன தெரியுமா? அன்னைக்கு குருத்தோலையை நீங்க எடுத்துட்டு போனீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுடைய சிலுவையை நீ சுமந்து கொள்ளுங்க. உங்க சிலுவை என்ன தெரியுமா? அந்த சிலுவையில் என்ன இருக்கு தெரியுமா? இயேசுடைய தழும்புகள் இருக்குது. அது உங்க குடும்பத்தில் உள்ள எல்லா சுகவீனங்களையும் வியாதிகளையும் சுகமாக்கும். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளாலே வந்த சுகம். உங்க குடும்பத்துல சாபம் இருக்கிறதா? கண்ணாறு வைக்கிறாங்களா? நீ நடந்து போகும்போது எலுமிச்சை ஊட்டி விடுறாங்களா? எலுமிச்சை ஊட்டி விடுறது பெரிய விஷயம். அன்னைக்கு ஒரு பாட்டி வந்துட்டு அப்படிதான் அவங்க மார்க்கெட்ல இருந்து சும்மா நோம்பல எலுமிச்சை வந்து அவன் வந்து அந்த காம்பு சைடு போய் திருப்பி விட்டுட்டான், பையன் கிழிச்சுக்கிச்சு. அது உணர்ந்து வந்து ஒரு கிறிஸ்தவம் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இல்ல ஒரு எலுமிச்சை கடை கடை கடைன்னு என் வீட்டு வாசல் முழுக்க வந்துருச்சு. பயம். ஐயா ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் இயேசு முள்முடி சுமந்து நம்முடைய சாபங்களை எல்லாம் உடைச்சிட்டாருங்க. அல்லேலூயா. அந்த சிலுவையை இன்னைக்கு நீங்க தூக்கி கொண்டு போங்க. அல்லேலூயா. கை கால்களிலே அடித்த ஆணிகளினுடைய சிலுவையை நீங்க நோக்கி பாருங்க. எல்லா பிசாசுடைய அதிகாரங்கள் எல்லாத்தையும் அவர் நிர்மூலமாக்கிட்டாரு. அல்லேலூயா. அந்த சிலுவையை நீங்க எடுத்துட்டு போங்க. அல்லேலூயா. இதோட கூட நான் முடிக்கிறேன். இன்னைக்கு நீங்க சுமந்து கொண்டு போகிற இயேசு, அன்னைக்கு சிலுவையில நீங்க பார்த்த அந்த இயேசுவின் சிலுவையை நீங்க கொண்டு போங்க. அந்த சிலுவை ஜெயத்தின் சிலுவை. அல்லேலூயா. அந்த சிலுவை பிதாவினுடைய அன்பின் சிலுவை, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சிலுவை. அல்லேலூயா. நம்ம வெற்றியோடு கூட எழும்புவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வெற்றி நான். அல்லேலூயா. என் சாபம் உடைந்தது, என் கண்ணீர்கள் மாற்றப்பட்டது, எனக்கு எதிரியாக கொடுத்த என் தலைவிதி எல்லாம் மாற்றப்பட்டது. இயேசு சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுப்போமா ஒரு பாடலோடு கூட?